Hi guys, welcome back to Girls Expert. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 51 டிஆப் ரேட்டிங் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இந்த தடவை நிறையவே சேஞ்சஸ் நடந்திருக்கு. சீரியல்ஸோட ரேட்டிங்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீரியலை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். என்னென்ன சீரியல் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் இந்த தடவை ரேட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையர் லெவலாக தான் இருக்குது. இதில் 1.something ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 3 சீரியல்ஸ் தான் இருக்குது. மலர், செவ்வந்தி, புனிதா. ஸோ இந்த 3 சீரியலும் 1.something இருக்குது. 2.something அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக எண்ட் பண்ண மிஸ்டர் மனைவி, அப்புறம் இப்போ கரண்ட்டாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கா மணமகளேவா. இந்த 2 சீரியலும் 2.something தான் இருக்குது. 3.something அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 5 சீரியல்ஸ் இருக்குது. புன்னகை பூவே, புது வசந்தம், இலக்கியா, லக்ஷ்மி, அதுக்கடுத்து ஆனந்தராகம். இந்த சீரியல்ஸ் எல்லாம் 3.something இருக்குது. இதில் ஹை ரேட்டிங் வந்து இலக்கியா தான். ஸோ இலக்கியாவோட ரேட்டிங் எப்போவுமே 4.something தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லோவாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆஃப்டர் 4.something அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இனி அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மல்லி. ஸோ மல்லியோட ரேட்டிங் 4.somethingல இருக்காங்க. ஸோ ரஞ்சினி இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்கில் ஒரு 6.something கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் டைம் சேஞ்சஸ்னால இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் வந்து சீரியல்ஸோட ரேட்டிங்லாம் வேறு லெவல் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளோட ஃபேவரட் ராமாயணம் 8.78 ரீச் பண்ணி டாப் 5 சன் டிவி சீரியல்ஸ், டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ரேட்டிங்கோட வேறு லெவல் போயிட்டுருக்கு. ஸோ ராமாயணம் வியூவர்ஸ் வெரி ஹாப்பியில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்த அன்னத்தோட ரேட்டிங் 8.60 இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் எப்படி வந்து ரேட்டிங்ஸ் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தடவை மருமகள் சீரியல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 9.something ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் கயல் வந்து கொஞ்சம் பேக் வாங்கியிருக்காங்க. குட் ரேட்டிங் தான், பட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேக்கில் போயிருக்காங்க. சேம் 9.something தான். அதுக்கு ஆஃப்டர் வந்து 3 முடிச்சு அவங்களும் ஒரு 9 குட் ரேட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் சிங்கப்பெண்ணே ஒரு லாங் டைம் ஆஃப்டர் தமிழ்நாடோட டாப் 1 சீரியலை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10.03. ஸோ தமிழ்நாட்டு நம்பர் 1 சீரியலாக சிங்கப்பெண்ணே ரீச் பண்ணியிருக்காங்க. சன் டிவிலையும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இதுதான் இந்த வாரம் நடந்த சேஞ்சஸ். ஸோ டாப் 5 ஆஃப் சன் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த தடவை சிங்கப்பெண்ணே, செகண்ட் பிளேஸில் வந்து 3 முடிச்சு, தேர்டு பிளேஸில் கயல், ஃபோர்த்து பிளேஸில் மருமகள், ஃபிஃப்த்து பிளேஸில் நம்மளோட ஃபேவரட் ராமாயணம் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த 9.something அப்படின்னு பார்க்கும்போது மருமகளும் இலக்கியாவும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அதுக்கு ஆஃப்டர் இலக்கியா அண்டு 3 முடிச்சு இவங்க ஃபியூ தான். அதுக்கு ஆஃப்டர் எல்லாம் ஃபியூ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த 1 பொசிஷனும் தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் என்ன சேனல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் இப்போ வந்து ரொம்பவே ஃபியூ லோ ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி, பனிவிலும் மலர்வனத்தையே பார்க்கும்போது இவங்க பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் தான் லோ ஒன்றா விஜய் டிவியில் இருக்குது. 1.something. அதுக்கு ஆஃப்டர் பனிவிலும் மலர்வனம், அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது சக்திவேல். இந்த 3 சீரியலும் 1.somethingல இருக்காங்க. 2.something அப்படின்னு பார்க்கும்போது 4 சீரியல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து கண்மணி அன்போடு, அதுக்கு ஆஃப்டர் பொன்னி, அதுக்கடுத்து நீனான் காதல், அப்புறம் தங்க மகள். இந்த 4 சீரியல்ஸும் 1.somethingல இருக்காங்க. 2.somethingல இருக்காங்க. இதில் ஹை ரேட்டிங் வந்து நீனான் காதல் தான். 4.somethingல மகாநிதி இருக்காங்க. ரேட்டிங் பார்க்கும்போது எப்போவுமே 4.something மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அதுக்கு ஆஃப்டர் வந்து 2 சீரியல் 5.something இருக்காங்க. சின்ன மருமகள் அண்ட் ஆகா கல்யாணம். இந்த தடவை சின்ன மருமகள் கொஞ்சம் ரேட்டிங் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆகா கல்யாணம் இன்க்ரீஸிங் தான். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர் வந்து பாக்கியலட்சுமி 2க்குமே காம்படிஷன் இருக்கும். இந்த தடவை பாக்கியலட்சுமி ஒரு ஹை ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு லாங் டைம் ஆஃப்டர் திருப்பி ஒரு குட் ரேட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை இப்போ ரோஹினோட ட்ராக் போயிட்டுருக்கனால நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 8.25 ரீச் பண்ணி ஒரு குட் ரேட்டிங்கில் இருக்காங்க சிறகடிக்க ஆசை. ஸோ இனிமேல் அப்கமிங் இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. டாப் 5 விஜய் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸில் பாக்கியலட்சுமி,
தேர்டு பிளேஸில் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, ஃபோர்த்து பிளேஸில் ஆஹா கல்யாணம், ஃபிஃப்த்து பிளேஸில் சின்ன மருமகள். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸே 8 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க, செகண்ட் வந்து 6 பாயிண்ட் சம்திங் இருக்காங்க. வெரி வந்து ஹை ரேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ பாதி நான் பாதி ரேட்டிங்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மௌனம் பேசியதே நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பட் ரேட்டிங்ஸ் அந்தளவு கிடைக்கல, லோவாக தான் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது 1.52 ஒரு குட் ரேட்டிங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் இதயம், அதுக்கு ஆஃப்டர் நானே வருவேன். 1 பாயிண்ட் சம்திங்கில் 4 சீரியல்ஸ் இருக்குது. இதில் ஹை ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நானே வருவேன். 2 பாயிண்ட் சம்திங்கில் 2 சீரியல்ஸ் இருக்குது, நினைத்தேன் வந்தாய் மாறி. ஸோ இதில் வந்து மாறி வந்து ஒரு குட் ரேட்டிங்காக இருக்காங்க. அதுக்கடுத்து 3 பாயிண்ட் சம்திங்கில் 3 சீரியல்ஸ், நினைத்தாலே இணைக்கும், நெஞ்சத்தை கில்லாதே, வள்ளியின் வேலவன். இந்த தடவை ஜீ தமிழ் சீரியல்ஸோட ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 5th பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. வள்ளியின் வேலவன் 5th பிளேஸில் என்ட்ரி ஆகிருக்காங்க. வீரா பார்க்கும்போது இந்த தடவை 4 பாயிண்ட் சம்திங் தான். ஃபர்ஸ்ட் 3 அதாவது டாப் 3 சீரியல் 5 பாயிண்ட் சம்திங், வெரி வந்து ஃபியூலையே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் அண்ணா இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் சந்தியா ராகம், தேர்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கார்த்திகை தீபம் டாப் 2 சீரியல் ஆஃப் ஜீ தமிழில் வந்திருப்பாங்க. ஸோ மேரேஜ் ட்ராக் வர்றதுனால இனிமேல் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாப் 5 ஜீ தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா, சந்தியா ராகம், கார்த்திகை தீபம், வீரா, வள்ளியின் வேலவன். இதுதான் ஜீ தமிழோட டாப் 5 ஆஃப் சீரியல்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அஸ் யூஷுவல். தமிழ்நாட்டோட டாப் 20 சீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேம் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணேன். சன் டிவியோட டாப் 5 சீரியல்ஸ் தான் தமிழ்நாடோட டாப் 5 சீரியல்ஸ். ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பெண்ணி, செகண்ட் பிளேஸில் வந்து 3 முடிச்சு, தேர்ட் பிளேஸில் கயல், ஃபோர்த்து பிளேஸில் மருமகள், 5th பிளேஸில் ராமாயணம் ரீச் பண்ணியிருக்காங்க, 6th பிளேஸில் வந்து அன்னம் ரீச் பண்ணியிருக்காங்க, 7th பிளேஸில் சிறகடிக்க ஆசை. அதுக்கு ஆஃப்டர் பார்த்து 7 பாயிண்ட் சம்திங்ஸ்லாம் எந்த சீரியலுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் டிவி தான். ஸோ விஜய் டிவியில் அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 8th பிளேஸில் வந்து பாக்கியலக்ஷ்மி, 9th பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்து ஒரு 6 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ஜீ தமிழில் 10th பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஜீ தமிழ் தான் வந்து அண்ணா சீரியல் டாப் 10ல் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டாப் 11 சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து சந்தியா ராகம் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 12th பிளேஸில் ஆஹா கல்யாணம், அதுக்கு ஆஃப்டர் வந்து 13th பிளேஸில் சின்ன மருமகள் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை அப்படின்னு பார்க்கும்போது வந்து சீரியல்ஸோட ரேட்டிங் சன் டிவியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜீ தமிழில் கொஞ்சம் லோவாக இருக்குது, விஜய் டிவியில் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் 10 சீரியல்ஸ் ஆஃப் வந்து தமிழ்நாடு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் சீரியல்ஸோட ரேட்டிங் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிருக்குன்னா சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேவரட் சீரியல் எது அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.